வெல்கம் டு இட்ஸ் மை வேர்ல்டு. இன்றைக்கி நாம் சப்போட்டா மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். இதில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணுக்கு நல்லது. வயசானாலும் நல்லா கண் பார்வை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால இதில் கால்சியம், இரும்பு எல்லாம் இருக்கிறதுனால எலும்புக்கு நல்ல பலன் தருது, ரத்தத்துக்கு நல்ல பலன் தருது, திசுக்களை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுனால கேன்சர்லேருந்து காப்பாற்றுது அப்படிலாம் சொல்கிறாங்க. குழந்தைங்க இதை சாப்பிட யோசிப்பாங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நான் இதில் 6 பழம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸு. நீங்கள் 5 இருந்தால் அது கூட போதும். இப்போது 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் சீனி, 1/2 கப்பு வெல்லம், 2ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். சீனி அல்லது வெல்லம், ஏலக்காய் பொடியும் முந்திரி பருப்பும் வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த மாதிரி கொட்டையையும் நடுவில் உள்ள இந்த தண்டு மாதிரி சின்னதாக இருக்கிற பகுதியை நம்ம எடுக்க போகிறோம். அதெல்லாம் ஒரு மாதிரி பசை மாதிரி ஒட்டக்கூடியதாக இருக்கும், அதனால் அதெல்லாம் எடுத்துடுறோம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்தோம்னா மேலே உள்ள தோல் தனியாக வந்துடும், கிண்ணம் மாதிரி உள்ள சதையை எடுத்துக்கலாம். அதனால் நல்ல பழமாக பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. சில பழம் நல்ல இனிப்பு இருக்கும், சில இது உப்பாக இருக்கும். இதை பாருங்கள், கிண்ணம் மாதிரி நல்லா கலண்டு வந்திருக்கு. இப்போ நான் ஜூஸரில் இந்த வெட்டின பழங்களை நான் போட்டு வைக்கிறேன். முதல்ல அதை மட்டும் ஒரு சுற்று சுற்றிட்டு 2-3 சுற்று சுற்றி உடச்சி விட்டுக்கிட்டு அதில் அந்த 1 கப்பு பால், உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கூட 1 கப்போ அல்லது 1/2 கப்போ சேர்த்துக்கோங்க. இது ஓரளவு திக்காக வருது. அதோட அந்த 1/2 கப் சீனி சேர்க்குறேன். சீனி அல்லது வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்தா அந்த கலர் இன்னும் கொஞ்சம் கோல்டனாக கிடைக்கும் நமக்கு. சப்போட்டாவோட கலரை பொறுத்தும் இந்த மில்க் ஷேக்கு கலர் மாறும். சில பழம் வெளுப்பாக இருக்கும், சில இது நல்லா ப்ரௌனாக இருக்கும். என்கிட்ட இருக்கிறதுல 1-2 வெளுப்பாக இருக்குது, 1-2 நல்லா ப்ரௌனாக இருக்குது. இப்போ அதை நல்லா அடிச்சுக்கிறோம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறோம். அது ஆப்ஷனல் தான். அவ்வளவுதான். அதை ஒரு கிளாஸில் ஊற்றி ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டுக்கலாம். இப்போ நான் முந்திரி பருப்பு மட்டும்தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் பாதாம், பிஸ்தா, பேரிச்சம்பழம் எது இருந்தாலும் சரி, அதை பேரிச்சம்பழங்களை சின்ன சின்ன துண்டாக்கியும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இதில் ஐஸ் போட்டு சாப்பிட்ணுங்கிறவங்க ஐஸை போட்டு சாப்பிட்டுக்கலாம். செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டேக் கேர்.